ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் 13th ஜூலைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட் ரீசன்ட்லி டிக்ளேர்ட் கணேஷோத்சவ் அஸ் எ ஸ்டேட் ஃபெஸ்டிவல்? சமீபத்தில் எந்த மாநிலம் கணேஷ் சதுர்த்தியை மாநில விழாவாக அறிவித்துள்ளது? மகாராஷ்டிரா. What is the name of the operation launched by Uttarakhand against fake saints? போலி சாமியார்களுக்கு எதிராக உத்தரகாண்ட் தொடங்கிய நடவடிக்கையின் பெயர் என்ன? ஆபரேஷன் காலநேமி. To what new name has Mumbai's Karnak Bridge been renamed? மும்பையின் கர்னாக் பாலம் புதிதாக என்ன பெயர் மாற்றப்பட்டுள்ளது? சிந்தூர் பாலம். In which city was a new ஆகாஷ்வாணி கேந்திரா established recently? சமீபத்தில் ஒரு புதிய ஆகாஷ்வாணி கேந்திரம் எந்த நகரத்தில் நிறுவப்பட்டது? உஜ்ஜைன். Who has been appointed as the new CEO and MD of Hindustan Unilever Limited? ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் நிர்வாக இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டவர் யார்? பிரியா நாயர். Which tribal youth development program was launched by NETS and UNICEF? NETS மற்றும் யூனிசெஃபால் தொடங்கப்பட்ட பழங்குடியின இளைஞர் மேம்பாட்டு திட்டம் எது? தலாஸ். Which country imposed sanction on UN expert Francesca Albanese? ஐநா நிபுணர் பிரான்செஸ்கா அல்பானிஸ் மீது எந்த நாடு பொருளாதார தடைகளை விதித்தது? அமெரிக்கா. How many of African sites did UNESCO remove from the World Heritage in Danger list? யுனெஸ்கோ எத்தனை ஆப்பிரிக்க தலங்களை உலக பாரம்பரிய ஆபத்தான பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளது? 3. Which state won a national award for battery manufacturing? பேட்டரி உற்பத்திக்கு தேசிய விருது பெற்ற மாநிலம் எது? தெலுங்கானா. Who joined the US India Business Forum board recently? சமீபத்தில் அமெரிக்கா இந்தியா வர்த்தக மன்ற வாரியத்தில் இணைந்தவர் யார்? குமார் மங்களம் பிர்லா. Which company partnered with NETS and UNICEF for new student programs for tribal youth? பழங்குடியின இளைஞர்களுக்கான புதிய மாணவர் திட்டங்களுக்காக நெட்ஸ் மற்றும் யூனிசெஃப் உடன் இணைந்து செயல்பட்ட நிறுவனம் எது? டாடா மோட்டார்ஸ். Who from India made it to the Time 100 Creators List? இந்தியாவில் இருந்து டைம் 100 படைப்பாளிகள் பட்டியலில் இடம் பிடித்தவர் யார்? பிரஜக்டா கோலி. What is the current trend of India's FIFA ranking? இந்தியாவின் ஃபிஃபா தரவரிசையின் தற்போதைய போக்கு என்ன? குறைந்தது. What is the name of the scheme launched by Assam to address human elephant conflicts? மனித யானை மோதல்களை கட்டுப்படுத்த அஸ்ஸாம் தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன? கஜா மித்ரா. Whose portrait was recently unveiled at Lord's Cricket Ground? சமீபத்தில் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் யாருடைய உருவப்படம் திறக்கப்பட்டது? சச்சின் டெண்டுல்கர். Which major sporting event will India host in the near future? இந்தியா விரைவில் நடத்தவிருக்கும் முக்கிய விளையாட்டு நிகழ்வு எது? துப்பாக்கிச் சுடும் உலக கோப்பைகள். Which veteran leader passed away recently? சமீபத்தில் காலமான மூத்த தலைவர் யார்? என்
திப்பண்ணா. Which two important days are observed on July 11, 2025? ஜூலை 11, 2025 அன்று அனுசரிக்கப்படும் 2 முக்கிய நாட்கள் யாவை? உலக குதிரை தினம் மற்றும் உலக மக்கள் தொகை தினம். What is a significant aspect of India's energy sector? இந்தியாவின் எரிசக்தி துறையில் சிறப்பம்சமாக எடுத்துரைக்கப்பட்டது எது? சூரிய சக்தி வளர்ச்சி. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.